அப்பா அவர்களுடைய பாதார விந்தங்களை பணிவோம். இன்று பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய மகா சமாதி நாள். 1950 டிசம்பர் 5 மகா சமாதி அடைந்தார்கள். நாம் இங்கு பலமுறை நாம் இதை பேசியிருக்கின்றோம். இந்த உலகத்தின் ஆன்மீக வரலாற்றுல நிறைய ஊடுருவிட்டு கொடுத்து ஆன்மீக வரலாற்றுல 2 அவதாரங்கள் ஒன்று சேர்ந்திருந்து அருளாசி செய்தது இதுவே முதல் தலைவை. ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், போன்ற பல அவதாரங்களை பற்றி நாம் பேசியிருக்கின்றோம். பரசுராம அவதாரம், பகவான் அவர்கள் இயேசுநாதரையும் ஒரு அவதாரமாகத்தான் அவர் கருதுகின்றார். கருதி தன்னுடைய சாவித்திரி காவியத்துல அவரை பற்றி அவருடைய சிலுவையில் அறையப்பட்ட 2 பக்கங்களுக்கு அவர் வர்ணிக்கின்றார். இறைவன் மனிதனாகி மனிதனுக்காக சேவை செய்யும் போது யாருக்காக செய்கின்றாரோ அவர்களாலவே சிலுவையில் அறையப்படுவான் என்று எழுதுகின்றார். அதுபோன்று அவதாரம் மறுபடியும் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். இதற்கு முன் வந்த அவதாரங்கள் எல்லாம் அவர்களுடைய நோக்கம், அவர்கள் நீதி கருத்துக்களையும் இதுகளையும் உலகிற்கு எடுத்துச் சொல்வது. கிருஷ்ணர் பகவத்கீதையை சொன்னார், ராமர் வாழ்ந்து காட்டினார். ஆனால் ரவீந்தருடைய அவதாரமும் அன்னையனுடைய அவதாரமும் இந்த பூமியையே, இந்த பூவுலக வாழ்க்கையே அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்காக, தெய்வீக வாழ்க்கையாக மாற்றுவதற்காக வந்த அவதாரங்கள் என்பது சொல்லிக்கொண்டிருக்கின்றேன். இதுல பகவான் மரணமில்லா பெருவாழ்வு செய்யக்கூடியவர். ஆனா அவர் தான் விரும்பி தன்னுடைய உடையை நினைத்தார். நான் கூறியபடி இந்த பூவக வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கையாக மாற்றுவதற்காக ஒரு சத்தியஜீவி சக்தி, சூப்பர் மைண்ட் என்று பகவான் அறிவார்கள். அப்போ அதை சத்திய ஜீவியம் என்ற ட்ரூத் கான்சியஸ்னஸ், மெய்யறிவு என்ற உலகிற்கு கொண்டு வருவதற்காக 1950 டிசம்பர் 5 தன்னுடைய உடலை அவர் நினைத்தார். அப்பொழுது பூவுலகில் அவர் இருந்த அறையில் அவர் உடலிலும் பொன்னொழி இறங்கிற்று. 4 நாட்கள் உடல் மாற்றமடையவில்லை. 5ஆம் தேதி உயிர் பிரிந்தாலும் 9ஆம் தேதி தான் அவருடைய உடலை சமாதியில் நிறைவேற்றார்கள். தொடர்ந்து அன்னை உயிரோடு இருந்து தவத்தை தொடர்ந்தார்கள். 1956 பிப்ரவரி 29 உலகம் முழுக்குமே அந்த பொன்னொழி, சத்திய ஜீவி ஒளிங்கிற பொன்னொழி நிறைத்தது. இதை பலமுறை சொல்லியிருக்கின்றோம். அப்ப இந்த இதை பற்றி ஒரு கட்டுரை எனக்கு தெரிஞ்ச இந்த புத்தகங்களே என்ன இது வரவில்லை. தனியா முன்ன அப்பா இருந்தப்ப அது காப்பி அவருடைய கையெழுத்திலேயே எனக்கு வந்தது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அரசியல் தலைவராகி யோகத்தை மேற்கொண்டு புதுவைக்கு அசரீரி அந்த லைட்டை போட்டு அதை போட்டு கரெக்ட். அசரீரியை ஏற்று வந்து 40 ஆண்டுகள் இருந்தார். 1950ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சமாதி அடைந்தார். இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஈடுபட்டார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் இருக்கும்பொழுது இறைவனுடைய அவரை அலிப்பூர் சதி வழக்கு என்ற வழக்கில் அவரை ஈடுபடுத்தினார்கள். அதில் பொய் வழக்கு போட்டார்கள். CR தாஸ், தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் என்ற CR தாஸ் என்பவர் அவருக்காக வழக்காடி அவரை
விடுவித்தார்கள். வழக்கு நடக்கும் பொழுதே, இறைவா, உன்னை உன்னை கொண்டு நான் இந்த இது இருக்கும் பொழுதே அங்கு இருந்த அனைவரும் அவருக்கு கிருஷ்ணராக காட்சியளித்தார்கள். அவரை கைது செய்த போலீஸ் அதிகாரி, அங்கிருந்த வழக்கு நீதிபதி, அங்கிருந்த பார்வையாளர்கள் அனைவரும் இருந்தார்கள். கேசில் விடுதலை பெற்றார். இருந்தாலும் வெள்ளை அரசாங்கம் அவருக்கு தொந்தரவு கொடுத்தது. அசரீரி, இறைவன் குரல், நீ இந்தியாவுக்கு சுதந்திரம் வரும், வேறு தலைவர்கள் தோன்றுவார்கள், நீ இங்கிருந்து போ என்ற உத்தரவை ஏற்று அப்பொழுது பிரெஞ்சு அரசாங்கமாக இருந்த அருகிருந்த சந்திரநாகூர் என்ற இடத்திலிருந்து கப்பல் மூலம் புதுவையை வந்தடைந்து அங்கு தங்கினார். அதுதான் அப்பா எழுதாரு. அசரீரியை ஏற்று 40 ஆண்டுகள் இங்கு இருந்தார். 1910 வந்தாரு. 1950 டிசம்பர் 5 அவர் இருந்தார். அன்னை 14 வந்தாங்க. ரிஷிகள் சமாதி அடைவதற்கும் பகவான் சமாதி அடைந்ததற்கும் வேறுபாடு உண்டா? இதுவும் மற்றவர் போல் முடிவை ஏற்றுக்கொண்டவரா? அதாவது தானே அதாவது உடல்கள் ரிஷிகள் எல்லாம் அவர்களுக்கு வயது முடிந்து அவர்கள் முடிவை ஏற்றுக்கொண்டவர்கள். சத்தியஜீவியம் உலகத்துக்கு புதியது எனினும் வேதகாலம் முதல் பெரிய ஆத்மாக்கள் அறிந்தது. பலர் ஆத்மாவில் சத்திய ஜீவியத்தை அடைந்தவர்கள். ஒரு சாதகனுக்கு எழுதிய கடிதத்தில் பகவான் இந்த பகுதிகளில் வாழ்ந்தவர் ஒருவர் சத்திய ஜீவி சக்தி பெற்றவர் என்று எழுதினார். அது ராமலிங்க சுவாமிகளை, வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளை அவர் சத்திய ஜீவி சக்தி பெற்றவராக மரணமில்லா பெருவாழ்வு என்றே அவர் எழுதுகின்றார். நான் சொல்லியிருக்கிறேன், துளசிராம் என்ற ஒரு அறிஞர் வள்ளலாருடைய, ராமலிங்க வள்ளலாரையும் திருமந்திரம் எழுதிய திருமூலரையும் பகவான் அரவிந்தரையும் ஒப்பிட்டு த டெத்லெஸ் பாடி என்றே ஒரு புத்தகம், பெரிய புத்தகம் எழுதி சென்னை பல்கலைக்கழக ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார். மூன்றுக்கும் உள்ள உரிமையை என்பது எழுதினார். அது ராமலிங்க சுவாமிகள். சுவாமியின் அருட்பா ஒன்றை மொழிபெயர்த்து அன்னையிடம் இது பற்றி கேட்க முனைந்த பொழுது அன்னை கேட்ட பிரெஞ்சு சாதகரிடம் இவருக்கு சத்திய ஜீவியம் உண்டு என்பதை அப்பாடலை கேட்டவுடன் நான் அறிந்தேன் என்றார். சுவாமி ஜோதியுள் கலைந்து சமாதியானார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பிறப்பதற்கு 2 ஆண்டுகள் முன்புதான் சுவாமி சித்தி பெற்றதால் அவரே பகவானாக பிறந்திருக்கலாம் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அவர் தான் பகவானா பிறந்தாருன்னு சொன்னார். ஆனால் அப்படி பெரிய ரிஷிகள் எல்லாம் அடுத்த பிறவி எடுக்கும்பொழுது அவ்வளவு உடனே எடுப்பதில்லை. பல ஆண்டுகள், 100 ஆண்டுகள் கூட ஆகும்னு சொல்லுவாங்க. மறுபிறப்பு சிறு ஆத்மாக்களுக்கு உடனேயும் பெரிய ஆத்மாக்களுக்கு நெடுநாள் கழித்தும் உண்டு என்பது ஆன்மீக உண்மை. அதனால் இந்த நம்பிக்கைக்கு அடிப்படை இல்லை. அது சொன்ன கலந்த கல்கத்தா ஜோசியர் ஒருவர் ஸ்ரீ அரவிந்தருடைய ஜாதகத்தினுள் பார்த்துவிட்டு இந்த ஜாதகன் மிலேச்ச எதிரிகளுடன் போராட வேண்டும் என்று இருக்கும் சொன்னார். மிலேச்சர்னா வேறு சேர்ந்தவங்க, வெள்ளைக்காரர்களுடைய மிலேச்சர்கள் என்பது இந்தியர்கள் இல்லாத வேறு ஜாதியினர் என்ற அர்த்தத்தில் மிலேச்ச எதிரிகள் என்று இருக்கிறார். பழமாக பழுக்கும் வரை உலகில் வாழ்வார் என கூறினார். அதான் விஷயம். ஜாதகம் பார்த்தவர் ஒரு வெளிநாட்டவரோடு போராடுவார் என்றும் கூறினார். பழமாக பழுக்கும் வரை, உங்களுக்கு தெரிந்திருக்குமோ தெரியாதோ, ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். ராமானுஜரும் மிகப்பெரிய ஞானி மட்டுமல்ல, அவர் ஜாதிகளை ஒழிப்பதற்காக போராடியவர். துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு அவருடைய பின்பற்றுகிறவர்களே வடகலை ஐயங்கார்களும் தென்கலை ஐயங்கார்களும் போராடியவர்கள். இப்பொழுது போன வாரம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் யார் இதில் நடந்தேன்னு வழக்கு போட்டு தென்கலைக்காரவங்க தான் செய்யணும்னு சொல்லி திருப்பி வந்திருக்கு. ரோட்லேயே இது இருக்கும். ராமானுஜர் கோயிலில் இதுக்கு போய் குளிச்சுட்டு கீழ்ஜாதிக்காரவர்கள் மேலேயும் பள்ளன் மேலேயும் பறையன் மேலேயும்
கை போட்டு வருவாராம். இதை பற்றி தொடர்ச்சியாக ஒருத்தர் ஓமான் ரகுநாதன் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார். ஜாதிகளை ஒழிக்கவே அவர் அவதரித்தவர்னே அவர் எழுதுகிறார். துரதிருஷ்டவசமாக அவரை பின்பற்றுபவர்களும் அவர்களுக்கு, ஏன்னா ராமானுஜர் மற்ற ஜாதிக்காரர்களுக்கும் பூணூல் போட்டு அவரை இதானார். அதனாலதான் அப்படி வந்தவங்க வடகலை என்பது ஒரிஜினலாகவே முன்னரே பிராமணர்களாக இருந்தவர்கள் என்றும் அந்த வைணவத்தை பின்பற்றினவர்கள் என்றும், அப்படி இல்லாம ராமானுஜரால் பூணூல் போடப்பட்டு வைஷ்ணவராகிற தென்கலை என்று சொல்லுவாங்க. நான் இங்கே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். நால் வருணம் என்பது பிறப்பால் வருவதல்ல. பிராமண, கத்திரிய, வைசிய, சூத்ர என்பது. அதை பற்றி நான் அன்னைட்டு வர்றதுக்கு முன்னாடி விவேகானந்த ராமகிருஷ்ணர் நூல்கள் எல்லாம் படிப்பேன். நான் அதில் இது ஆன்மீகத்தில் பல இதில் இருந்து அன்னை என்னை எல்லாத்துக்கும் தயார் செய்து அதெல்லாம் இப்படி இது உயர்ந்ததுன்னு காட்டுறதுக்காக அதுக்கப்புறம் என்னை ஆட்கொண்டாங்க. 20 வருஷம் ஆன்மீகத்தில் இருந்த பிறகுதான் அன்னை அப்பா மூலமா அன்னைகிட்ட வந்தேன். அப்போ அதில் இப்படி என்கிட்ட கட்டுரையே இருக்கு, ஒரு ஆராய்ச்சி கட்டுரையே இருக்கும். அந்த பிராமணருங்கிறது மனித சுபாவத்தை பொறுத்ததே தவிர அவர்களுடைய பிறப்பை பொறுத்ததல்ல. எந்த இதில் பிறந்தாலும் அவனுக்கு இது செஞ்சாக்கா வர முடியும். சுப்பிரமணிய பாரதி பகவானோடு வாழ்ந்தவர், இங்கே அதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுவையில் அவரும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அவர் இந்து தத்துவத்தை மிகச்சிறப்பாக உணர்ந்தவர். அவர் ஒரு ஹரிஜனுக்கு, கனகசுந்தரம் என்ற ஒரு ஹரிஜனுக்கு பூணூல் போட்டு விட்டார். அவர் என்னுடைய குருநாதர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அங்கே இதுக்கு சென்னையில போய் இறந்தார். பகவான் சென்னைக்கு அவருக்கு இது கொடுத்தாங்க, அனுமதி கொடுத்தது, போறேன்னு சொன்னாரு. பகவான் அவருக்கு அறிவுரை சொன்னார், நீ போகாதப்பா இங்கே இருன்னு சொல்லி. நான் கேட்காம போனார். அங்கே இருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சுப்பிரமணிய சிவாங்கிறவர், இன்னொரு ராமசாமி இவங்கெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் பகவான் இருந்தப்பவே அங்கே பாண்டிச்சேரியில் இருந்தாங்க. சுப்பிரமணிய பாரதியார் மட்டும் எப்போ வேணாலும் போய் பகவானை பற்றி எல்லாரையும் எதுவும் பார்க்க முடியாது, வேடிக்கையா சொல்லுவார். அந்த முரட்டு கவிஞன் எப்போ வந்தாலும் அவர் நிறுத்தாத என்ன சொல்லுவாங்க. அவருடைய அவர் பாடலில் எழுதின தத்துவங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பகவானுடைய தத்துவங்கள் இருக்கும். முக்கியமாக எல்லாம் இறைவன்கிற தத்துவத்தை சொல்லி இந்த பாரதியார் இவர் நடித்த தமிழ் படம் வந்தா பாருங்க. அது அவர் நிற்பதுவே நடப்பதுவே அவற்றில் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அவற்றில் இது இல்லையோன்னு அவர் எழுதுவார். அதே மாதிரி திருமூலரும் சொல்லுவார். மற்ற எல்லா இடத்துலையும் இந்த உடம்பு இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சு பிறவிகளுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா திருமந்திரம் அவரும் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பை நான் வீணானதுன்னு நினைச்சிருந்தேன், உடம்பினுள் உருபொருள் கண்டேன், அந்த இதுக்குள்ள நான் இறைவனை கண்டேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பார் அழிவின் உயிரார் அழிவர் கடம்பட மெஞ்ஞானம் பெறவும் மாட்டார்கள். பகவான் தான் உடம்பை உடம்பு பிரம்மம் அதையும் அழிக்கிறது. மூணும் உடல் பிரம்மம், மனம் பிரம்மம் எழுதுறதுன்னு சொன்னார் அவரு. அதே மாதிரி அதே சுப்பிரமணிய பாரதியும் அதை சொன்னவர். அவர் இந்த ஜாதியை கடந்தவர். அவர் இச்சா மிருத்யு, அதனால 120 வயசு வரைக்கும் ராமானுஜர் இருந்தார்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ அரவிந்தர் காலம் தொட முடியாது, காலனால இறைவன எவனால அவரை தொட முடியாது, அவரே முடிவு செய்யாவிட்டால் உயிர் உடலை விட்டு பிரியாது. பூத உடலை நீத்து சூட்சும உடலில் யோகத்தை தொடர விரும்பி பகவான் உடலை விட முடிவு செய்தார். அதான் விஷயம். அவர்கிட்ட சொன்னப்போ அன்னை நானே போறேன்னு சொன்னாங்களா? இல்லை நீ இருந்து வேலை செய்யணும், நீ சத்திய ஜீவியத்தை இந்த கீழே உலகுக்கு கொண்டு வரும்போது உன்னாலதான் முடியும். நான் நீ சக்தி, ஏன்னா அவங்க சக்தியை நம்ம அபசாரம். அவர் சிவனுடைய சக்தி செயல்படுவது, சிவன் அல்லது பிரம்மம் பரம்பொருள் செயல்படுவது சக்தியின் மூலமாகத்தான். அதனால சக்தியின் அவதாரம் அவர் மூலம் செய்யப்படும் சொன்னாங்களா? அதை இதுல எழுதுறாரா பின்னர் இதை பாக்குறாங்க. அன்னைக்கு உயிர் விடுவார் தெரிஞ்சா விட்டுருக்க மாட்டாங்களாம். அவரை அன்னை இவருக்கு வரும் அந்த எண்ணத்தை அதை பத்தி பேசும்போதே பகவான் மறக்க வச்சுட்டாருன்னு சொல்றாரு. இது தெரிய அவர் பாக்குறாரு. பகவான் உடலை விட முடிவு செய்தார். அவர் உடலில் பொன்னொழி உதித்து சில நாள் இருந்தது, 3 நாள் இருந்தது. பொன்னொழி சத்திய ஜீவிய ஜோதி. பகவானுடைய அவதார சிறப்பை நாம் எந்த அளவு அறிவோம் என்பது தெரியவில்லை. ஆனால்
அவரை பற்றிய சில விஷயங்கள் எவர் மனதையும் தொடரும். அப்படி கென்னடி மனதை தொட்டதுண்டு. கென்னடிக்கு பகவானை பற்றி செய்தி போயிருக்கு. அதை ஒரு நிகழ்ச்சி இதுல இரண்டாம் உலக யுத்தம் முடிந்தபின் வியட்நாம் போர் எழுந்த பொழுது உலகம் பல கருத்துக்களை தெரிவித்தது. நெடுநாளைக்கு பின் யுஎஸ்ஏ போரிலிருந்து விலகியது. இப்போருக்கு எதிரான யுஎஸ் மாணவர் உலகம் புரட்சி செய்தது. 1950 பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சைனாவின் ஏகாதிபத்திய நோக்கத்தை பற்றி கூறி அதன் பின் ரஷ்யாவின் உலக ஆதிக்கம் இருப்பதையும் சுட்டிக்காட்டி அவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படி இப்ப 50 சொல்லியிருக்காரு. சைனா உலகத்துக்கு உங்களுக்கு தெரியும், சைனா 1962 அதுக்கு முன்னாடி 62க்கு முன்னே சூயன்லாயின்னு இப்ப சீன பிரதமர் இருந்தார். அவரும் நேரும் இது பண்ணி இந்தி சீனி பாய் பாய் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு அந்த பழைய கதையெல்லாம் தெரிஞ்சிருக்காரு. மாணவராக இருக்கும்போது அதெல்லாம் தெரியும். அவ்வளவு நட்பு நாடுகளாக வந்தாங்க. ஆனா அவரே படையெடுத்து 62 படையெடுத்து வந்தாங்க. பகவான் நேரு 64 இருந்தார். என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இருந்தார். மே 27. அவர் அதுக்கு காரணம் என்ன இருந்திருப்பார். அவர் இருந்த வரைக்கும் அவர் தான் பிரதமராக இருந்தார். என்ன சொல்றது, அதெல்லாம் அந்த காலம் நேரு, மகாத்மா காந்தி, ராஜேந்திர பிரசாத், பால கங்காதர திலகர், இங்கே காமராஜர், அவங்க எல்லாம் சுதந்திரமற்ற மிகப்பெரிய தலைவர்கள் இருந்த காலம் அதுல மனமுடைந்துதான் அவர் விரைந்து இறந்தார்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சமயத்துல 50க்கு முன்னாடியே பகவான் சைனாவுக்கும் ரஷ்யாவும் உலகத்தை ஆதிக்கம் செலுத்தும்னு எழுதியிருந்திருக்காங்க. சைனாவின் ஏகாதிபத்திய நோக்கி பற்றி அதன் பின் ரஷ்யாவின் உலக ஆதிக்கம் இருப்பதையும் சுட்டிக்காட்டி அவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், அது உலகத்திற்கு சேவை என்று எழுதியிருந்தார். பிரச்சனை இல்லாத பொழுது எதிர்காலத்து எப்ப பகவான் 50 இறந்துட்டாரு, 62 பிரச்சனை வரப்போகுது. அப்பவே எதிர்காலத்தில் எழும் பிரச்சனையை பகவான் எழுதினார். அப்பகுதியை சுதிர் கோஷ் என்பவர் கென்னடியை சந்தித்து அவரிடம் காண்பித்தார். கென்னடி கவனமாக படித்தார். எழுதியுள்ள எல்லாம் சரிதான், செய்தவர் 1960 என்பதை தவறாக 50 என எழுதியுள்ளார் அப்படின்னு சொன்னாரா. இந்த கடிதத்தை பார்த்துட்டு அவரு அப்ப கென்னடி தவறாக எழுதியுள்ளார் என்று சொன்னார். உடனே சுதிர் கோஷ் 1950 பகவான் சமாதி எழுதியதை அடைந்து விட்டார் என சுதிர் கோஷ் கூறிய பொழுது, எங்கோ இந்தியாவில் ஒரு மூலையில் உட்கார்ந்து தியானம் செய்தவர் 1950 பின்னால் நடக்கப் போவதை, 60 ஆண்டுகளுக்கு பின்னால் நடக்கப் போவதை கூறினாரா என்று கென்னடி கேட்டார். கேட்டவர் எழுந்து உள்ளே போனார். போனவர் மீண்டும் திரும்பி அடுத்த முறை வாஷிங்டனுக்கு வந்தால் என்னை விண்டு பாருங்கள் என்று சொன்னாராம். என்று கூறினார். கென்னடிக்கு ஸ்ரீ அரவிந்தரை தெரிய முடியாது, இருந்தாலும் அவர் சொன்னார். ஆனா அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கென்னடியின் நண்பர் ஒருவர் அன்னையை தரிசனம் செய்த பின்னர் சத்தியஜீவியம் பற்றி விவரம் கேட்டார். அன்னை சத்தியஜீவியத்தில் 3 முக்கிய அம்சங்களை அவருக்கு விளக்கினார். அவற்றுள் ஒன்று உடல் உலகெங்கும் சூட்சமாக பரவுவது. கேட்ட விவரங்கள் அவர் மனதை தொட்டபின் அவர் கென்னடி இந்தியா அன்னையை சந்திக்க ஏற்பாடு செய்தார். கென்னடி எவ்வளவு பெரிய ஒரு காலத்துல நான் இருந்தேன். நான் அப்ப அவர் இறந்த வருஷம் ஞாபகம் இல்லை எனக்கு. நான் படிச்சுக்கிட்டு இருந்தேனா இந்த வேலையில இருந்தேனான்னு ஞாபகம் இல்லை. 62 தான் இறந்தாரா உங்களுக்கு தெரியாது இல்லை? கென்னடி சுடப்பட்டு இறந்தது தெரியாது. அப்ப இங்க மாணவர் தான் இருந்தேன். 62 தான் இந்த மாணவர் வருஷம் போட்டிருப்பேன். அடுத்த முறை வாஷிங்டன் வந்தால் என்னை பார்க்கவும் என்று கூறினார். கென்னடி ஸ்ரீ அரவிந்தரை தெரிய முடியாது. கென்னடியின் நண்பர் ஒருவர் அன்னையை தரிசனம் செய்தார். சத்தியஜீவியம் பற்றி விவரம் கேட்டார். அவற்றுள் உலகமெங்கும் சூட்சமாக பரவுவது. கேட்ட விவரங்கள் அவர் மனதினை தொட்டன.
அவர் கென்னடி இந்தியா வந்து அன்னையை சந்திக்க ஏற்பாடு செய்தார். அந்த நேரம் கென்னடி சுடப்பட்டார். குருஷ்சேவ் ஆரோவில் அக்கறை காட்டிய பொழுது அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். கென்னடி இந்தியா வர சம்மதித்தவுடன் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தீய சக்திகள் செயல்படும் முறை என்று அன்னை கூறினார். அவர் வந்திருந்தால் இன்னும் அவர் சக்தி உள்ளவராக மாறி இருப்பார் அன்னையினுடைய அருளாசியோட. அது தீய சக்திகள் அவரை விட பண்ணது. 1939 ஹென்றி போர்டு கடவுளை காண விரும்பி, யார் எனக்கு கடவுளை காட்டினாலும் என் சொத்தில் பாதியை தருவேன் என்றார். தெரியும், ஹென்றி ஃபோர்டு மோட்டார்ஸ் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். இப்ப எலான் மஸ்க் மாதிரி அப்ப அந்த இருந்த கோடீஸ்வரர்கள். கூறி செய்தி அன்னைக்கு வந்தது. அவர் ஏற்றுக்கொண்டார். உலகப்போர் மூண்டதால் ஃபோர்டு வருகை தடுக்கப்பட்டது. எவர் அன்னை விஷயத்தில் அக்கறை காட்டினாலும் அவர்களை தீய சக்திகள் தாக்கும். கென்னடிக்கும் அப்பரிசு கிடைத்தது. அன்னையிடம் செயல்பட்டது பகவானுடைய சக்தி. பகவான் இதுபோன்ற செயல்களில் நேரடியாக தலையிடுவதில்லை. அவர் அதை அன்னையிடம் விட்டு விடுவார். அன்னை தான் செயல் சக்தி, பகவான் மூலம். உலகப் போரை பகவான் அன்னையின் போர் என்று கூறினார். உலக யுத்தம் நடந்தப்ப அது வந்து அன்னையினுடைய போர்னு சொல்லுவார். பகவானுடைய சக்தியை செலுத்தி போரை வென்றது அன்னை. உலகப் போர் நடக்கும் பொழுது பகவான் ரேடியோ மூலம் செய்திகளை ஆர்வமாக கேட்பார். ரேடியோ 300 அடி தூரத்தில் பவித்ராவின் அறையில் இருக்கும். அப்பெல்லாம் டிவிலாம் கிடையாது, அப்ப ரேடியோ தான். ஸ்பீக்கர் வைப்பாங்களாம். ரேடியோவை வைப்பது பவித்ரா. ஒரு லவுட் ஸ்பீக்கரை பகவான் அறையில் வைத்தார்கள். செய்தியை மட்டும் பகவான் கேட்பார். உலகத்தின் எல்லா முக்கிய நிகழ்ச்சிகளிலும் தாம் பங்கு கொண்டிருப்பதாக கூறினார். ரஷ்ய புரட்சியில் தமக்கும் பங்கு உண்டு என்றார். துருக்கியிலும் பிரான்சிலும் நான் எதிர்பார்த்ததே யுத்தத்தில் காரியங்கள் நடந்தன என்று சொல்லுவார். உலகப் போரை தவிர்க்க பகவான் முயன்றார். அது முடியாது என்று தெரிந்தவுடன் போரை வெல்லும் முயற்சியில் ஈடுபட்டார். உலகப் போர்ல ஹிட்லர், உங்களுக்கு தெரியும், ஹிட்லர் வந்து அது பண்ணா மற்ற இது பூராவுமே, உலகம் பூராவுமே தன்னுடைய ஆட்சியை கொண்ட ஹிட்லரும், இதை சேர்ந்த இத்தாலியை சேர்ந்த முசோலினியும், சைனாவின் ஹீரோ ஹிட்டோ என்ற ஜப்பானுடைய இது அச்சு நாடுகள்னு சொல்றாங்க. இந்த மற்ற நாடுகளை நேச நாடுகள் என்றும், இந்த நாடுகளை ஆக்சிஸ் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. ஜெர்மனி, இத்தாலி முசோலினி, அப்புறம் ஜப்பான், 3 சேர்ந்து உலகத்தையே தன்னுடைய இதுல கொண்டு வரும். அப்ப சொல்லுவாங்க, ஜப்பான் குண்டு போட வர்றான்னா இங்க பயப்படுவாங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது அதெல்லாம் தெரியும் எனக்கு. உலகப்போரை பகவான் தவிர்க்க முயன்றார். அது முடியாது என்று தெரிந்தவுடன் போரை வெல்லும் முயற்சியில் ஈடுபட்டார். ஹிட்லர் வெறிபிடித்தவன், அற்புதமாக பேசுவான், கேட்பவர் மனங்களையும் மனம் கரையும். அவனுடைய பேச்சு வன்மையினாலதான் ஜெர்மன்கார் அவர்களை பூராவும் மனசை மாற்றி அவன் வந்து சர்வாதிகாரியாக இருந்து உலகத்தை வெல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தான். கேட்பவர் மனம் கரையும். ஜெர்மனி முதற் போரில் போற்ற அவமானம் நாட்டை தடைகுனை வைத்தது. முதல் யுத்தத்துல 1916 நடந்தது. அன்னை அப்ப வந்துட்டுதான் 14 முதல்ல வந்தவங்க. முதல் உலக போர் வந்ததுனால திரும்பி போய் ஜப்பான்ல இருந்துட்டு 1920 திரும்பி வந்தாங்க. ஏப்ரல் 24. அது ஒரு தரிசன நாள். நிரந்தரமாக தங்கள் நாட்டை தலைகுறிய வைத்தது. பழிவாங்குவோம் என ஹிட்லர் செய்த சபதம் நாட்டை அவன் பின்னால் போகச் சொல்லியது. இங்கிலாந்தில் 240 போருக்குரிய விமானங்கள் உள்ள பொழுது ஹிட்லர் 750 பாம்பர்கள், குண்டு போடும் விமானங்களை தயார் செய்து விட்டான். எவரும் அவனை எதிர்க்க தயாரில்லை. போரில்லாமல் பிரான்சு, டென்மார்க்கு, நார்வே, ஸ்வீடன், பெல்ஜியம், பின்லாந்து ஆகிய யூரோப்பிய நாடுகள் சரணடைந்து விட்டன. போரே செய்யல. இது போட்டு அதுல 2 மாத்திரை கொடுங்க. அது போட்டா இருமல் வர அப்படி செய்யல.
கண்ணி வந்தாங்க. இங்கிலாந்துல 240 போருக்குரிய விமானங்கள் உள்ள பொழுது ஹிட்லர் 750 குண்டு போடும் விமானங்களை தயாரித்து விட்டான். எவரும் அவனை எதிர்க்க தயாரில்லை. போரில்லாத பிரான்ஸ், போரில்லாமலே பிரான்ஸ், டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பெல்ஜியம், பின்லாந்து ஆகிய நாடுகள் சரணடைந்து விட்டன. இங்கிலாந்து போர் தொடுக்கும் நிலையில் இல்லை. சர்ச்சில் போரை வெல்லும் கருவி என்று பகவான் தேர்ந்தெடுத்தார். சர்ச்சில் இந்தியாவுக்கு எதிரி, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கூடாதுன்னு சொன்னவர் சர்ச்சில். இவரை என்ன ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர்னு மகாத்மா காந்தி ஒரு சாதாரணமா ஒரு துண்டு வேட்டியும் துண்டு தானே தானே கட்டிட்டு இருப்பார் அவரு. அதனால ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர்னு அவரை சென்றடிப்பாராம். அப்படி இருந்தவர். ஆனா அந்த மன தைரியத்துல அவர் அவ்வளவு பெரியவர். அதனால சர்ச்சில் போரை வெல்லும் கருவி என பகவான் தேர்ந்தெடுத்தார். சர்ச்சில் இந்தியாவுக்கு பரம எதிரி. மகாத்மா உண்ணாவிரதம் இருந்த பொழுது ஏன் காந்தி இன்னும் சாகவில்லை என வைஸ்ராய்க்கு சர்ச்சில் தந்தியடித்து கேட்டாராம். சர்ச்சில் குடும்பம் உண்மை பரம்பரை வீரர்கள். சர்ச்சில் வீரம் என்பதை விட வீரம் சர்ச்சில் உருவம் பெற்று வந்துள்ளது என்பது பொருத்தம். அவ்வளவு தைரியசாலி அவர். எந்த களத்தை விட்டு எவரும் ஓட்டம் பிடிப்பார்களோ அந்த இடத்தை சர்ச்சில் விரும்பி நாடும் தன்மை உடையவர். ஸ்ரீ அரவிந்தர் சர்ச்சில் சக்தி சர்ச்சிலே அடைந்தது. நம்ம நீங்க பேசுதுன்னா என்னன்னு தெரியல. இந்த உலகப் போரை பற்றி சர்ச்சில் வார் மெமோரிஸ்னு போர்க்கால நினைவுகள்னு எழுதியிருக்காரு. அந்த போர் வர்ற அந்த வார் மெமோரிஸ் புத்தக கட்டுரைய, இந்த போர் உருவார கட்டுரைய நம்ம படிச்சோம்னா நமக்கு பயமா இருக்கு. எப்படி மற்ற எதிரிகள்லாம் இருக்கு. ஏன்னா அவரை பயப்பட மாட்டாரா. அவர் பிரதம மந்திரியாக இருந்தப்ப பகல்ல ஒரு நேரத்துல தூங்குவாராம். போய் 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்வாராம். ஆனா இப்போ ஓய்வு எடுத்துக்குவாராம். அப்ப என்ன சொல்லுவாரா, 3 தளபதிகளும், விமானப்படை தளபதி, ஏர்போர்ஸ் தளபதி, தரைப்படை தளபதி 3 பேரும் லண்டன் தாக்கப்படுகிறதுன்னு தெரிஞ்சாதான் என்னை எடுப்பதான்னு சொல்லுவாராம். அவ்வளவு தைரியமா இருப்பாராம். அவ்வளவு தைரியசாலி அவர். வீரன் சர்ச்சிலை பரம்பரையான வீரர். சர்ச்சிலை வீரர் என்பதை விட வீரம் சர்ச்சில் உருவம் பெற்று வந்துள்ளது என்பது பொருத்தம். எந்த களத்தை விட்டு எவரும் ஓட்டம் பிடிப்பார்களோ அந்த இடத்தை சர்ச்சில் விரும்பி நாடும் தன்மையுடையவர். ஸ்ரீ அரவிந்தர் சக்தி சர்ச்சிலே அடைந்தது. அரவிந்தர் அவரை ஜெயிக்கிறது அவர்களுக்காக தன்னுடைய ஆன்மீக சக்தியை அவருக்கு அனுப்பினார். பதவியிருந்திருந்த சர்ச்சில் அதுக்கு முன்ன அவர் பிரதமரா இல்லை. அப்புறம் தான் இந்த போர்க்காலத்துக்காக அவரை பிரதமரா ஆக்கினாங்க. சர்ச்சில் பதவி பெற்றார். பிறகு பிரதமர் ஆனார். உலகை திரட்டி உயிரை கொடுத்தும் போராடினார். ஒரு மனிதனுடைய தைரியம் உலகை காத்தது என்று அந்த சர்ச்சரை பற்றி கூறினார்கள். அத்தனை பேர் அவரை ஜெயிச்சார். இவருடைய 250 போர் விமானங்களை வைத்துக் கொண்டு 700 போர் விமானங்களுடைய ஹிட்லரை வென்றார். போர்க்களத்தில் உள்ள வீரர்களை நேரடியாக ரேடியோ மூலம் உற்சாகப்படுத்தினார். போரை வெல்ல ஆத்ம சக்தியை தாம் சர்ச்சிலுக்கு அனுப்பதாக கூறினார். அவருடைய சக்தியை அவர் அனுப்புகிறார். அதுக்கு முன்ன பின்னாடியும் வரும். அப்ப
இங்கே ஆசிரமத்தில் இருந்தவங்களே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இங்கிலாந்துக்கு எதிராக இங்கே போராடிட்டு இருக்கோம். அப்ப இங்கிலாந்து நம்ம ஆட்சி பண்ணியிருந்தது. இங்கிலாந்து நமக்கு எதிரி, இங்கிலாந்துக்கு சர்ச்சில் எதிரி. அதனால சாரி, இங்கிலாந்துக்கு ஜெர்மன் எதிரி, நம்ம ஜெர்மனை சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, அது இல்லை, தவறு. அது நம்மளுடைய இப்ப இங்கிலாந்துக்கு எதிரான நம்முடைய சுதந்திர போராட்டம்ங்கிறது வேற. ஆனா ஜெர்மன் ஆட்சி வந்தாக்கா 500 வருஷங்களுக்கு இந்த உலகத்தை யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று வந்து ஹிட்லர் முன் ராமாவதாரம், அது அப்படி முக்கியமான விஷயம். ராமாவதாரம் ஆயுதம் தாங்கி ராவணனை அழித்தது. கிருஷ்ணாவதாரம் போர்க்களம் சென்று ஆயுதம் ஏற்காமல் கௌரவரை தோற்கடித்தது. 3 அவதாரம். ஸ்ரீ அரவிந்த அவதாரம் போர்க்களம் செல்லாமல் ஹிட்லரை அழித்தது. ராமாவதாரத்துல ராமர் நேரடியாக அசுரர்களோடு வில்லேந்தி ராவணனை அழிச்சாரு. அது முதல் நிலை. கிருஷ்ணாவதாரத்துல உங்களுக்கு இந்த கதை தெரியும். எனக்கு கிருஷ்ணருக்கு வந்து 2 பேருக்கும் சொந்தம், மாமா முறைவனும். 2 பேரும் போனாங்க. அது போனப்ப இவரும் போனாரு, இவரும் போனாரு. சொன்னார், நான் வந்து போர்க்களத்துல போர் செய்ய மாட்டேன், நான் மட்டும் வந்து உங்களோட இருப்பேன், அவ்வளவுதான். என்னுடைய உங்களுக்கு என்னுடைய படைகள் வேணுமா, இது வேணுமான்னு கேட்டாங்க. தர்மர் வந்து நீங்க வந்தா போதும், எனக்கு உங்க படை வேண்டான்ட்டாரு. துரியோதனன் அவரு படை வேணும்னு படையை வாங்கிட்டான். அவர் சாரதியாக அர்ஜுனனுடைய தேரோட்டியாக இருந்து வந்து அந்த போரை வழிகாட்டி அவர்களுக்கு போரை வெல்வதற்குரிய வழிகாட்டினார். அது இது. ஆனா அவரும் போர்க்களத்துக்கு போனார். அரவிந்த அவதாரம் போர்க்களம் செல்லாமல் ஹிட்லரை அழித்தது. அவர் பாண்டிச்சேரியில் இருந்த இடத்திலிருந்தே தன்னுடைய சக்தியை சர்ச்சிலுக்கு அழைத்து அவர்களை வெல்ல வைத்தார். ஹிட்லர் முன் ஒரு வெண்ணிற தெய்வம் உருவத்தில் தீய சக்தி தோன்றும். அவர் எல்லாமே தீய சக்திக்கு, இது எல்லாமே போர்க்களம், இந்த போருக்கெல்லாம் வந்து தெய்வீக சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் உள்ள போர் தான். என்னுடைய உள்மனத்துல தோன்றிருக்கு, ரைட்டான்னு தெரியல. இப்ப 3ஆம் உலக யுத்தம் அவர்கள் சூழல் உருவாயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துட்டு இருக்குது, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு நடந்திருக்கு. எப்படி ஹிட்லர், இந்த இஸ்ரேலியர்கள் வந்து யூதர்களை ஹிட்லர் கொண்டு அழித்தான். அதுல வந்து இந்த நேதான்யாஹு வந்து அங்க இருக்கிற பாலஸ்தீனியர்களை கொண்டு அழிச்சிட்டு இருக்கிறான். அது மாதிரி ஒரு சூழல் இருக்குது. பார்ப்போம், அந்த இறைவன் கிடையாது. அதனால அது வந்து தேவாசுர யுத்தம் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு தான் என்ன அர்த்தம். ஆனா தெய்வீக சக்திகள் வெல்லும்னு நம்பிக்கையோடு இருப்பேன். ஹிட்லர் ஒரு வெண்ணிற இது தீய சக்தி, தெய்வ உருவத்தில் தீய சக்தி ஒன்று தோன்றும். அவனுக்கு வெற்றி அளித்து வந்தது. ஹிட்லரை பிடிக்க முடியவில்லை. அவன் என் குழந்தை என்றோ என அன்னை தேவதையை பற்றி அவரும், என அன்னைக்கு வந்து பராசக்தியின் அவதாரங்கிறனால எல்லா சக்திகளும் அவருடைய குழந்தைகள் தான் என்றார் கூறுகிறார். அவன் அடிக்கடி ஆசிரமம் வந்து என்ன அந்த தீய சக்தி வந்து இங்க வந்து பார்த்துட்டு போவானான். ஆசிரமம் வந்து என்ன நடக்கிறது என்று பார்த்து போவான். பின் மனிதர்கள் தெளிவற்றவர்கள், மேல் வனத்தில் செயல்படுபவர். இங்கிலாந்து நம் எதிரி, ஹிட்லர் இங்கிலாந்தின் எதிரி. எனவே ஹிட்லர் ஜெயிக்க வேண்டும் என்று இந்தியர்கள் பலர் நினைத்தனர். சுபாஷ் சந்திர போஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு வந்து ஹிட்லரை போய் பார்த்தாரு. அவருக்கு ஒரு கப்பல், மூழ்கி கப்பல் கொடுத்து அனுப்பிச்சான்னு சொல்லுவாங்க. ஆனா பாவம், அவரே ஏறி வரும்போதுதான் இறந்து போறாரு. எப்படி இறந்தாருன்னு யாருக்குமே இன்னும் அது இதாகவே இருக்குது. சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரை சந்தித்து ஆதரவு கேட்டார். இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் ஆட்சி இன்னும் 50 ஆண்டுகள் பயன் தரும் என்று கூறிய ஹிட்லர் ஒரு நீர்மூழ்கி கப்பலை சுபாஷுக்கு கொடுத்து அனுப்பினார். ஜப்பானுக்கு அனுப்பினார். சாதகர்கள் சிலர் ஹிட்லர் வெற்றி பெற வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். பகவான் அது தவறு என சுட்டிக்காட்டினார். அன்னை ஹிட்லருக்குரிய தீவசக்தி உருவம் தாண்டி ஹிட்லர் முன் தோன்றி ரஷ்யாவை தாக்கும்படி கூறினார். அவனை வந்து திசை திருப்பினாங்க. அந்த போய் சொல்லி, ரஷ்யாவில் போனா ஜெயிக்க முடியாது இவனு, அது சதுப்பு நில காடுகள் நிறைந்த இடம். அது ஸ்டெப்பீஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டெப்பீஸ்ன்னு புல், அந்த ஸ்டெப்பீஸ் இருக்கிற அது வரைக்கும் அவன் முதல்ல ரஷ்யா கிட்ட தொடவே இல்லை.
அப்போ வந்து ரஷ்யா வந்து இப்போ கம்யூனிஸ்ட் இல்லை இதெல்லாம் இருந்தது. அவங்க ஜார் மன்னர்கள் ஆண்ட காலம். ரஷ்யாவை தாக்கினால் ஹிட்லர் அழிவான் என அறிந்து ஹிட்லரை இடமிருந்து அன்னை வந்து அந்த அவனுக்கு வழிகாட்டுற தீய சக்திகளுடைய வடிவத்தில் போய் அன்னை அவனுக்கு வழிகாட்டினாங்க. அதே மாதிரி தான் ஹிட்லரிடமிருந்து அன்னை ஆசிரமம் திரும்பும் பொழுது வழியில தீய சக்தியை சந்தித்தார். உலக யுத்தத்தில் டங்கர்க் போராட்டம் பெயர் பெற்றது. பிரிட்டிஷ் வீரர்கள் ஏராளமாக அங்கு குவிந்திருந்த பொழுது ஹிட்லர் குண்டு போட்டு அவர்களை அழித்து விடலாம் என திட்டமிட்ட பொழுது பகவான் அவ்விடத்தை மூடுபனியால் கவர்ந்து பிரிட்டிஷ் வீரர்களை காப்பாற்றியது உலகம் அறிந்தது. டங்கர்க்ல அத்தனை பேர் அழிந்திருக்கணும். அப்ப அந்த இதுவே அவனுக்கு குண்டு போடுறதுக்கு தெரியாம மூடுபனியால அன்னை காப்பாற்றினாங்க. இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. சொல்லியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? இது வந்து அன்னைகிட்ட வர்றதுக்கு முந்தி, நான் ஆன்மீகத்தில் இருந்தேன். அப்ப நான் ஹைதராபாத்ல 3 வருஷம் நான் வேலை பார்த்தேன். அங்க ஒரு பிராமண பெரியவரோட குருவா இருந்தார் எனக்கு. அவர் மூலமாக நான் இந்த காயத்ரி மந்திரம் தான் கற்றுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவர் கூட இதுக்கு பண்டரிபுரம் போய் விட்லாச்சாரியா பார்த்தேன். மும்மூர்த்திகள் அவதாரம்னு சொல்லுவாங்க. தத்தாத்திரேயான்னு 3 முகமும் ஒரு உடம்பும் உள்ளவர். சதி அனுசூயா வந்து இப்போ வந்து குழந்தைகள் கற்பை சோதிக்கிறதுக்காக மும்மூர்த்திகளை வருவாங்க. இந்த 3 குழந்தையாக்கி சொல்லுவாங்க. அங்கே எல்லாம் அனுபவம் ஏற்பட்டது. அங்கே நான் வேலை பார்த்தது இந்த இது தெலுங்கு பல்கலைக்கழகம். அந்த தெலுங்கு பல்கலைக்கழகத்துக்கு ஸ்ரீசைலத்துல ஒரு பிரான்ச் உண்டு. ஸ்ரீசைலம்ங்கிறது இங்கே திருவண்ணாமலை மாதிரி அதுவும் ஒரு முக்கியமான, அது திருவண்ணாமலை மலையே தெய்வம், அதான் கிரிவலம் வர்றது. அதே மாதிரி ஸ்ரீசைலம் சொல்லுவாங்க. அங்க வந்து போயிருந்தேன். நான் தியானத்துல தான் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு அகந்தை. அங்கே கீழே வந்து மல்லிகார்ஜுன சுவாமி கோயில்னு இருக்குது. அந்த கோயில்ல என்ன ஒரு தடவை அழைச்சிட்டு போனார். அங்கே கூட இருந்தவர் போயிட்டு இருக்கும்போது சொன்னாரு, அங்க ஒரு ஐதீகம். இந்த ஸ்ரீசைலத்துல சிகரம்னு உச்சி இருக்குது. அந்த உச்சியில அந்த சிகரத்துல வந்து இப்ப இதுல வந்து தொண்டப்பட்டாங்கிறது ஹையஸ்ட் பீக்னு சொல்லுவாங்க. அது சிகரம். ஒரு அது சின்ன நந்தி அச்சுல ஒரு சுத்தலா அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நந்தியின் கொம்பு மூலமா அதை விட கீழே இருக்குது இந்த மல்லிகார்ஜுன சாமி கோயில். அந்த மல்லிகார்ஜுன சாமி கோயில் கலசங்களை பார்க்கிறவங்களுக்கு அடுத்த பிறவி இல்லை அப்படின்னு அந்த ஒரு ஐடியா இருக்கு. அதை சொன்னாங்க. எனக்கு என்னமோ தெரியும்ல, அப்படிலாம் இருந்துன்னா அந்த காலத்துல ரிஷிகள் எல்லாம் போய் காட்டுல எல்லாம் போய் கடும் தவம் எல்லாம் பண்ணாங்கன்னு நான் கமெண்ட் அடிச்சிட்டேன். இதை நான் மறந்து போயிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு என்னை அழைச்சிட்டு போனாங்க. போய் இந்த சிகரத்து ஜீப்ல அழைச்சிட்டு போனாங்க. ஜீப்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் நடந்து போற தூரம் போன ஏறணும். போய் அந்த சிகரத்துக்கு கீழே ஒரு குகை மாதிரி வச்சு அதுல இது இருக்கும், இந்த சிவலிங்கம் இருக்கும். நாங்க நின்று தியானம் பண்ணிட்டே இருக்கிறேன். சவுண்டு கேட்குது. சினிமாவில் புயல் வர்றதுக்குலாம் சவுண்டு கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி சவுண்டு கேட்குது. எனக்கு என்னன்னு தெரியல. சவுண்டு கேட்டுட்டு இப்படி திரும்பி வந்து இப்படி அப்படி போய் மேலே ஏறினா அந்த ஏரியா பூரா பஞ்சு 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 மஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதை மிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. மூடு பனி அப்படியே மறைச்சது. அந்த கோயில் கீழ மறைச்சிட்டது. இந்த பக்கம் ஒரு நீர் மின்சார திட்டம் உண்டு. அந்த ஏரியா பூரா மறைச்சதுமா, ஒண்ணுமே தெரியல. அவ்வளவுதான். பேசுறது ஞாபகம் வந்துருது. கதறி கதறி அழுதுட்டேன். எனக்கு என்ன அப்போ பழைய நோக்கம் என்ன, இப்ப இன்னைய நோக்கம் வந்து எப்ப எத்தனை பிறவி எடுத்தாலும் அன்னைப்படி செய்வோம்ன்றது. அப்ப வந்து பிறவியை விட்டு மோட்சம் பெறணும் தானே இப்ப பழைய காலத்துல முறை அது. அதனால நான் அழுதுட்டேன். கூட வந்து தெரியல, ப்ரொஃபசர் ஏன் எழுதுறீங்க ப்ரொஃபசர், ஏன் எழுதுறீங்க ப்ரொஃபசர்னு சொன்னாரு. ஒன்னு சொல்லாம நான் கீழே இறங்கி வந்துட்டேன். வந்த உடனே அந்த இது முடிஞ்சு போச்சு. ஆனா நான் மறுபடியும் பரிசோதனை பண்ணல, மறுபடியும் மேலே ஏறல. அதல்ல பகவான் வந்து இந்த டங்கர்க்ல பனி மூடமா செஞ்சிரு. எனக்கு இந்த அனுபவம் கொடுத்த போது பகவான் அதை முடியாதுன்றதுல இல்லை. அதுக்கு மேல ஒண்ணு நடந்தது, சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அதான் இல்லை. அங்க நான் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்கேன். அங்க ஆந்திராவில் அந்த ஊர்ல ஒரே ஒரு அந்த ஸ்ரீசைலத்துல ஒரே ஒரு ஹோட்டல் தான் அது. ஆந்திரா காரம் தெரியும்லையா உங்களுக்கு? காரமான காரம் எனக்கு தாங்க முடியாம வைக்க வேண்டிய வந்துட்டு என்ன மருந்து போனாலும் கேட்கல.
அங்க அந்த ஊர்ல ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சத்திரம் இருக்கும். ரெட்டியார்களுக்கு சத்திரம் இருக்கும், இந்த நாயுடுகளுக்கு சத்திரம் இருக்கும். அது மாதிரி பிராமண சவுல்ட்ரின்னு இருக்குது. அங்க சாப்பாடு ஃப்ரீயா போடுவாங்க. அங்க காரமே இருக்காது. என் மூளை இருக்க ஒரு இன்ஜினியரும் இன்னொரு ப்ரொஃபஸரும் என் கூட இது நீங்க அங்க சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்றாங்க. நான் பிராமணன் வரமாட்டேன். நீங்க பிராமணன் எனக்கு போடுறேன்னா என்ன, சட்டை போடாம பூணூல் போட்டு போகணும். இப்ப வந்து நான் பிராமணன், நாங்க 2 பேரும் பிராமணன். கொலையா பண்றீங்க ப்ரொஃபஸர், இப்படி கஷ்டப்படுறீங்க வயிற்று தகுந்த வாங்கன்னு அடிச்சுட்டு போனாங்க. போய் நின்று சட்டை போடாம குளிச்சுட்டு துண்டு போட்டு போனோம். அந்த அங்க நின்றுட்டு ஒருத்தர் போய் பூணூல் வாங்கிட்டு வந்தாரு. இன்னொருத்தர் அங்க வந்து பிராமின்ஸ்ல 2 செக்ட் உண்டு. ஒருத்தர் இந்த இதெல்லாம் வேலைகள்லாம் பாக்குறவங்கள யோகின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம இந்த வைதிகம் செய்யறவங்கள வைதிகின்றாங்க. அதுல ஒருத்தர் வைதிகி, இவர் பூணில போட்டு விட்டாரு. அவர் தள்ள வச்சு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு, காயத்ரி மந்திரமே. நீங்க எங்க நிக்கிறீங்க பாருங்கன்னாரு. நேரா மல்லிகார்ஜுன சாமி சன்னதி கடற்கரையில நிக்கிறாங்க. போனோம். போய் இப்ப தொண்ணூறு தானே போய் சாப்பிட்டு ஒரு நாள் தான் சாப்பிட்டாங்க. அந்த இவருக்கு கர்ரா பாலசூருடைய சர்மான்னு பேர் அவரே கொடுத்தாரு. இது ஆத்திரேய கோத்திரம்னு சொல்லணும் சொன்னாரு. ஆனா ஒரு நாள் தான் சாப்பிட்டேன். மறுநாள் வந்து அந்த இதுக்கு டீனா இருந்த ஒருத்தர் ரெடியா ஒருத்தர் வந்துட்டார். வெளியூருக்கு ஃபேமிலியோட வெளியூர் போயிருந்தவர் வந்துட்டு, நீ நாளையில இருந்து காரம் இல்லாம நான் உங்களுக்கு சாப்பாடு செய்து போட்டேன்னு சொன்னார். பூணூல் போட்டா என்னன்னு உங்களுக்கு தான் தெரியுமா? ஒரு பிறவியை கழிஞ்சு அடுத்த பிறவி வருதுன்னு. இந்த சமஸ்கிருதத்துல பூணூல் போட்டவங்களே ஜனிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே, பிறக்கிறதுன்னு அர்த்தம். இருபிறப்பாளர்னு தமிழ்ல அதை மொழிபெயர்ப்பாங்க. பூணூல் போட்டதும் ஒரு பிறப்பு கழிஞ்சு அடுத்த பிறவி வருதுன்னு அர்த்தம். அகங்காரத்தினால அங்க முதல்ல பேசினதுக்கு அங்க கழிவு வந்தது. அந்த அகங்கார ஆன்மா கழிந்து அழுது, இந்த அகங்காரம் கழிஞ்சது உடனே வந்து காட்டப்பட்டது. அதனால இது என்னுடைய வாழ்க்கையில இது நடந்ததுன்னு சொன்னா, கோர்ஸ் எனக்கு நடந்தது வேற காரணத்துக்காக நான் செஞ்சுட்டு இல்லை. இது பாவால முடியுங்கிறது உண்மை. பரவாயில்ல. இந்த அனுபவங்கள் எல்லாம் முடிஞ்சுதான் இங்க 87ல இருந்து 90 வரைக்கும் இதுல இருந்தேன். இது ஹைதராபாத்ல. அதான் நாங்கள் சொல்ல பேர் ஒரு பிராமண பெரியவரோட சிஷியனா இருந்தோன்னா அவர் இங்கெல்லாம் வந்திருக்காரு. நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு, அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் அத்வைத்தி. இது அதுக்கப்புறம் தான் அன்னைகிட்ட வந்தேன். அது எதுக்காக, அதுக்கு முன்ன வேற ஒரு தியார முறை செஞ்சேன். இந்த வேதாத்திரி மகர்ஷி தரமுன மாதிரி ஒரு இதுல எல்லாம் வந்து எல்லா விட இது ஹயர்னு காட்டுறக்காக எனக்கு தயார் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 90க்கு வந்தேன். 92ல தியான மையம் ஆரம்பிச்சேன். பகவான் அவ்விடத்தை மூடுபனியால் கவர்ந்து பிரிட்டிஷ் வீரர்களை காப்பாற்றியது உலகம் அறிந்த டங்கர்க்குங்கிறதே ஒரு வார்த்தையாயிடுது. ஆங்கில மொழியில் டங்கர்க் என்ற சொல் இடம்பெற்றது. அது டங்கருக்கு அந்த ஊர்ல நடந்ததுனால டங்கர்க் பண்றதுன்னா மறைக்கிறதுங்கிற அர்த்தத்திலேயே வந்தது. பகவானுடைய பொறுமைக்கு அளவில்லை. அவர் இந்திய குருமார்களைப் போல் சிஷ்யர்களை நடத்தவில்லை. இந்த யோகத்திற்கு மனித குரு இல்லை என்றார். அரவிந்த யோகத்துல குரு வந்து அன்னையே குரு. அரவிந்தருக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் யோகத்துல குண்டலினி யோகம்னு சொல்லுவாங்க. மூலாதாரத்திலிருந்து எழுப்பி உச்சிக்கு சக்தியை கொண்டு போறது. இந்த யோகத்துல அன்னையினுடைய சக்தி தலையிலிருந்து இறங்கி மூலாதாரத்துக்கு போகிறது. அது அனுபவத்துக்கு எனக்கு இங்க வந்த பிறகு அந்த அனுபவம் ஏற்பட்டு நான் முதல்ல இந்த கும்பகோணத்துல சாது பொன்னடேசன்கிறவர்கிட்ட தியானம் கற்றுக்கிட்டேன். வேதாத்திரி மகரிஷியை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய குரு வந்து பரஞ்சோதி மகான் ஒருத்தர். அவருடைய 800 சிஷ்யர் வந்து இந்த சாது பொன்னடேசன்கிறவர். அவர் அப்படிதான் ஏர்ந்து இது பண்ணி விட்டு நெத்தியில வச்சு விடுவாரு. அப்புறம் மறுபடியும் கீழே இறக்கி விடுவாரு. அப்புறம் உச்சியில துரியம்னு சொல்லுவாங்க, இது ஆக்னேன்னு சொல்லுவாங்க, இது திரியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல துரியாது இருக்குன்னு அதுக்கு மேல வச்சு விடுவாங்க. நம்ம ஆன்மா தரைக்கு மேல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த குருவுக்கு மனித குரு இல்லை. பகவான் மனிதர் இல்லை என்பதால் அந்த சட்டம் அவருக்கு இல்லை. சிஷ்யர்களை நண்பர்களாக நடத்தினார். ஒரு கடிதத்தில் சிஷ்யரை நண்பா என குறிப்பிட்டிருந்ததை கண்டவர், ஏன் என்னை நண்பர் என கூறுகிறீர்கள் என்று பகவானை கேட்கிறார். பகவான் அதற்கு அளிக்கும் விளக்கம் அடக்கத்தின் உச்சியை தெரிகிறது. 1938 போர் முடிந்த பின் கால் முடிந்து சாதகர்கள் எழுதுவது நிறுத்த
அப்ப அந்த பகவானுக்கு கால் முறிஞ்சு போச்சு. அவரை தீய சக்திகள் சாத்தி அப்ப அவர் கடிதம் எழுதுறத பகவானுடைய கடிதங்கள் எல்லாம் வந்து லெட்டர்ஸ் ஆன் யோகான்னுட்டு 3 வால்யூம். அவருடைய அவர் முக்கியமான புஸ்தகங்கள் லைவ் டிவைன், சாவித்ரி, சிந்தசிஸ் ஆஃப் யோகா 3. அது இல்லாம அவருடைய 17 வால்யூம் இருக்குது. அதில் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாம் வால்யூமா இருக்கு. அது இல்லாம வந்து ரிக்வேதத்தை பத்தி எழுதியிருக்காரு, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி அன்னை வந்து பேசினதெல்லாம் பதிவா 13 வால்யூம் வந்திருக்கிறாரு, 13 வால்யூம். அது இல்லாம அஜெண்டான்னு அதுக்கப்புறம் அப்பா பகவான் இறந்த பிறகு 1958 அப்புறம் அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் எழுதி அஜெண்டான்னுட்டு மதர்ஸ் அஜெண்டான்னு தனியாக 12 வால்யூம். திலீப் குமாருக்கும் நரவத்பரனுக்கு மட்டும் விளக்காக பகவான் தினம் கடிதம் எழுதினார்கள். ஒருவரை மகானாகவும் அடுத்தவரை சகோதரராகவும் மகனாகவும் கருதினார். அன்றாடம் அவர்கள் கடிதங்களுக்கு பதில் எழுதுவது கடினமான யோக பயிற்சிக்கு மாற்றாக கருதினார் என்று கூறுகிறார். இந்த யோகம் மனிதனுக்கு இல்லை, இறைவன் செய்யும் யோகம் இது என பகவான் கூறுகிறார். இந்த யோகத்தை எனக்குள்ள செய்யறது அவங்கதான் செய்யறாங்க, நான் செய்யலை. நான் அதுக்கு முன்ன நான் கத்துக்கிட்ட யோகா நானா செஞ்சது, இப்ப அவங்கதான் ஆசை பண்றாங்க. சாதகனுக்குரியது சரணாகதி. சரணாகதியை நம் நாடு யோக பகுதியாக நடுநாளாக அறியும். கீதையில சரணாகதியை பற்றி பேசுறாங்க. இவங்க அதை பிரபத்தின்னு சொல்லுவாங்க. ஆனா சரணாகதிக்கு புதிய வடிவம் கொடுத்தார் பகவான். சகல தர்மங்களையும் தியாகம் செய்து என்னை சரணடைந்தால் நான் உன் பாவங்களிலிருந்து உன் அழித்து உன்னை மோட்சம் தருவேன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றார். அது கீதையில வர்றது. எல்லாத்தையும் மறந்து வச்ச சூத்திரம் சகல தர்மான் பரிஜன்ய அப்படின்ட்டு சொன்னது மாதிரி வரும். அது வைஷ்ணவர்கள் சரணாகதியை யோகத்தின் சிகரத்திற்கு எடுத்து கொண்டு போனார்கள். அதுதான் அவங்கதான் பிரபத்தின்னு சொல்லுவாங்க. அதனால் சரணாகதித்துவம் நாடறிந்தது. பகவான் கூறுவதும் சரணாகதியே. ஆனால் இவற்றிற்குள் எந்த ஒற்றுமையும் இல்லை. ஒன்று பஞ்சாயத்து பிரசிடென்ட் போல, அடுத்தது நாட்டின் ஜனாதிபதி. பகவானுடைய சரணாகதி தத்துவம் இருந்தது. இங்கே 2 தான், சமர்ப்பணமும் சரணாகதியும். நம்ம செய்ய வேண்டியது அன்னைட்ட ஒப்படைக்க வேண்டியது ஒரு காரியங்களை. அதுக்கு வேற முற்றிலுமாக விட்டுட்டாக்கா சரணாகதி. ஆனா சரணாகதி அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா நம்ம மனம்ங்கிற அறிவு வேலை செஞ்சுட்டே இருக்கும், அது தடையா இருக்கும். இந்த மனத்தை கடந்தால்தான் சரணாகதிக்கு போக முடியும். அடுத்தது நாட்டின் ஜனாதிபதி. இரண்டிற்கும் பேர் ஒன்றே. பகவான் சரணாகதி என்பது ஜீவனை முழுவதும் சரண் செய்வது. நம்முடைய ஜீவன்கிறது என்ன? 3 பகுதி இருக்கு. மனம்ங்கிற அறிவு, அப்புறம் உணர்ச்சி மையம்ங்கிற உயிர், அப்புறம் உடல். ஆங்கிலத்துல மென்டல், வைட்டல், பிசிக்கல்னு சொல்றாங்க. 3ஐயுமே அதுக்கு மேலதான் நமக்கு ஆன்மா இருக்கு. இந்த 3ஐயும் சரண் அடைவது. அப்ப ஆன்மா கிட்ட போறோம். ஜீவனை முழுவதும் சரண் செய்வது. கீதை கூறும் சரணாகதி மனத்தின் நம்பிக்கைகளை சரண் செய்வது. அதுல வந்து மனத்தின் நம்பிக்கை, இங்க உடலு எல்லாத்தையும் 3 கொடுத்தாகணும். நம்பிக்கை மனத்தின் பகுதி தான், அது முழுவதும் ஆகாது. மனம், உடல், வாழ்வு, ஆன்மா அனைத்தும் சேர்ந்தது ஜீவன். ஜீவனை சரண் செய்தால் மனிதன் சைத்திய புருஷனாகிறான், இறைவனாகிறான். நம்ம சரண் செய்ய நமக்குள்ள அந்தராத்மான்னு சொல்ற சைத்திய புருஷன் இருக்குது. சைக்கிக் பீயிங்னு பகவான் எழுதுவார். எல்லாரும் உங்களுக்கு தெரியும், இந்த ஹிருதயஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆன்மாவுக்கு. நம்ம இந்த ஹிருதயம்ங்கிறது வந்து இந்த ரத்தத்தை பம்ப் செய்யற அந்த ஹிருதயம் இல்லை, நெஞ்சு. இந்த 6 ஆதாரங்கள்ல நெஞ்சுக்குள்ள இருக்கிறது அநாகத்தம்னு சொல்றது. அந்த சைத்தியம் அங்க நமக்குள்ள இருக்கிறது. நம்ம அதை சைத்திய புருஷன், சைத்திக்கு அந்தராத்மான்னு சொல்லுவாங்க. சைத்தியம் இறைவனாகிறான். அதன்பின் இறைவன் பூமாதேவியின் யோகத்தை ஏற்று தானே அதை செய்கிறான். கீதையின் லட்சியம் மோட்சம். கீதையில வந்து பிறந்து இறந்து இறக்கிறத விட்டு மோட்சம் செய்யறது. ஸ்ரீ அரவிந்தம் மோட்ச தகுதி பெற்று மோட்சத்தை தியாகம் செய்து சரணாகதியை மேற்கொண்டு இறைவனாகி மனிதன் இறைவன் பிரபஞ்ச யோகத்தை மேற்கொள்வதாகும். பிரபஞ்சத்துக்காக நம்ம செய்யற யோகம் இந்த பிரபஞ்சத்தையே அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகாது. இங்க வந்து பிறந்து இறந்து இத்தனை ஞானிகள் தோன்றாங்க, இத்தனை இது வர்றாங்க, மறுபடியும் இந்த உலகத்துல இதுலயே போயிட்டு இருக்கு. அப்படி இல்லாம இந்த உலகமே இந்த வாழ்க்கையே தெய்வீக வாழ்க்கையாக ஆக வேண்டும் என்பதற்காக செய்யப்படுற யோகம் தான் பகவானுடைய பூர்ண யோகம். மனிதன் இறைவனின் பிரஞ்ச யோகத்தை மேற்கொள்வதாகும். ஒன்றை மற்றொன்றாக சொல்லவிட முடியாது, சொல்லக்கூடாது.
இதை மேற்கொள்ள தேவையான பொறுமை கடலினும் பெரிது. இது ஒரு கடலை விட பெரிதாக எனக்கு பொறுமை வேண்டும். இதோட முடிச்சிருக்காங்க. அதனால பகவான் இந்த நாள்ங்கிறது வந்து தன்னுடைய வாழ்வை என்ன எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம், இருந்தாலும் அதை தியாகம் செய்து இந்த பூமி அடுத்த நிலைமைக்கு போக வேண்டும் என்பதற்காக தன்னை தியாகம் செய்த நாள் இந்த நாள். அதை நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அப்பா நமக்கு வழிகாட்டிருக்கிறாங்க. போன தடவை போகும்போது சொன்ன நினைக்கிறேன், 1910 பகவான் புதுவைக்கு வந்தார். 14 அன்னை புதுவைக்கு வந்தாங்க. மறுபடியும் போய் 20 வந்து நிரந்தரமா தங்கிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அவர்கள் அவதாரங்கிறது தெரியல. தெரியும். அப்பா போறப்ப அவர் ஒருத்தர் கேரி பண்ணதை பாண்டிச்சேரிக்கு, கடலூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு போறப்ப அடிக்கடி பாண்டி போனா உடம்புக்கு நல்லதில்லை தம்பின்னு புரியுது இல்லையா? அந்த நாள்ல பாண்டிக்கு போறவங்க எதுக்கு போறாங்கன்னாக்கா இங்க மதுவிலக்கு இருந்ததுக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு 58 ரவி அப்பா எழுத ஆரம்பிச்ச பிறகுதான் அன்னையும் பகவானை பற்றி தெரிஞ்சிட்டாங்க. இப்ப இருந்திருக்கு. இப்ப அப்பா சமாதியில ஆட்கொண்டு அருளாட்சி செய்கிறார். இந்த 3 பேருடைய அருளையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். சமாதி தரிசனம் செய்யுங்க. நான் அதையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் மாசம் 2 தடவை இந்த புஷ்பாஞ்சலிக்கு மாசம் 1 தடவை நான் போவேன். அங்க போயிட்டு வந்தேன்னா எனக்கு வந்து வயசு, நான் 86 வயசு இருக்குது. எனக்கு உடல்ல நரம்பு கோளாறுலாம் இருக்கு, வீக்னஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கும் காலம் மத்தியானம் ஒரு நேரம் தூங்குவேன். காலம்பரை 8:30 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு போவேன். இங்க வந்து கொஞ்ச நாளைக்கு கடலூர்ல இருந்து ஒருத்தவங்க சாப்பாடு இருந்தா அது இல்லைன்னு சொன்னா சும்மா ஒரு இதுல ஆவின் மாதிரி அங்க இப்போ இதுல ட்ரிங்க் குடிச்சிட்டு வந்து 3:30 மணிக்கு 4 மணிக்கு சாப்பிடுவேன். காலத்தே தெரியாது. அந்த அப்பா சாயலுக்கு இன்னும் நிறைய அப்பா அனுபவங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. அப்பா அதுவும் சொல்லியிருக்கிறார். அப்பா புஸ்தகத்துல வந்து அன்னையினுடைய சக்தி இருக்குது. அது எனக்கு இருந்திருக்குது. நமக்கு வந்து எப்படி பகவானுடைய இதை வந்து அப்பா எழுத வரைக்கும் யாருக்கும் தெரியலையோ, இன்னமும் அப்பாவுடைய இதை பத்தி அவர் பகவானை பத்தி அடக்கத்தின் உருவம் சொல்லுவாங்க. அது மாதிரி அப்பாவும் அப்படி, கல்வி அப்பாவும் அப்படித்தான். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் போட்டோவை யாருக்கும் கொடுக்கல. இங்க இருக்கிற சின்னவங்கெல்லாம் அவங்க போட்டோவை வச்சுட்டு எல்லாம் இதை பண்ணிட்டு போட்டோ போட்டு செய்யறாங்க. பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அவர் இறந்த பிறகுதான் இந்த முகம் மட்டும் இருக்கிற போட்டோ வந்து இதுக்கு இந்த பேன் கார்டுக்காக எடுத்த போட்டோ. மதர் சர்வீஸ் சொசைட்டிக்கு இதுக்கு இந்த வருமான வரி இது பண்றதுக்காக அந்த உட்கார்ந்து இருக்க போட்டோ அவருக்கு தெரியாம கேரியோ யாரோ எடுத்த போட்டோ கிடைச்சிருக்குது. அப்படி மிகப்பெரிய யோகி. நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்படியாச்சும் மாசத்துக்கு 1 தடவை சமாதி தரிசனம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு மேல அப்பா எப்படிலாம் எனக்கு அருள் பண்றாருங்கிறதே நான் சொல்ல முடியாது. ஒரு சமயம் நெருக்கமான இது இருந்தப்ப வேண்டாம், சொல்ல வேண்டாம். இந்த அப்பா நூல்களை படித்து இந்த நூல்கள்ல அப்பா என்னுடைய சக்தி இருக்குது. சொல்லியிருக்கிறேன் நினைக்கிற ஒரு பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் கல்ச்சர்னு ஒரு நிரந்தரமாகாம இருந்தது. நான் அப்பா புத்தகத்தை அங்க விட்டு வந்தேன். ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்ல நிறுவனாங்க. என்னுடைய சப்ஜெக்ட் சம்பந்தமானது அது எல்லாரையும் டெம்பரரியா வச்சிருந்தாங்க. எம்ஏ படிச்சவங்களுக்கு வெறும் 600 ரூபா சம்பளமும், அப்ப இது படிச்சவங்களுக்கு பிஹெச்டி ஆராய்ச்சி பட்டம் டாக்டர் பட்டம் பெற்றவங்களுக்கு வெறும் 900 ரூபா வரும். அந்த பொறுப்புல இருந்தவருக்கு 4000 கொடுத்துருந்தாங்க. திருமணமானவங்களாம் இருந்தாங்க, நான் இருந்தேன். அப்ப நான் வேலையில இருந்தப்ப நான் ஒரு தடவை அந்த வேலையா போயிருந்தேன். அப்பாவுடைய அன்னையின் அருள் முதல் 2 எடுத்துட்டு போயிருந்தேன். அங்க என்னுடைய மாணவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட அன்னையை பத்தி சொல்லிட்டு அந்த புத்தகத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன். நீ படிச்சா பச்சு வாங்கிக்கணும் இல்லைன்னா இருந்துட்டு. அப்புறம் இங்கேன்னு 1 மாசம் அங்க புத்தகம் இருந்தது. இங்கேருந்து ஒருத்தர் போயிட்டு வருவாரு, நான் அவரை எடுத்துட்டு மறந்துட்டேன் சார்னு சொல்லுவாரு. நடராஜன் அவர் தான் இப்ப இந்த மலர்ந்த ஜீவியம்லாம் அவர் புஸ்தகம், அப்பா புஸ்தகங்கள் எல்லாம் அவர் தான் வெளியிட்டு இருக்கிறாரு. இப்ப பாண்டிச்சேரியில் இருக்காரு. அந்த 1 மாசம் அந்த இருந்த பீரியட்ல அவங்களுக்கு ஒரு கமிட்டி போட்டு இன்டர்வியூலாம் நடத்தி எம்ஏ படிச்சவங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சம்பளம் போட்டு போதும், பிஹெச்டி முடிச்சவங்க அசோசியேட் ப்ரொஃபஸர், அப்ப ரீடர்னு சொல்லுவாங்க, அது போட்டு அந்த தலைவருக்கு ப்ரொஃபஸர் கிரேடு போட்டு இது டைம் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இப்போ வருஷம் இதெல்லாம் இன்க்ரிமெண்ட் எல்லாம் வர்ற மாதிரி போட்டு அந்த ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அந்த புத்தகம் எனக்கு செய்யும்.
இந்த அந்த அன்னையின் அருளும் அருளமுதமும். அப்ப இந்த அன்னையினுடைய சக்தி அந்த அப்பா புத்தகத்துல இருக்கிறது. அப்ப எல்லாம் வாடகை வீட்டுல இருந்தாங்க. இப்ப தனி கட்ட மூலமா இதுக்கு கட்டிட்டாங்க அந்த உங்களுக்கு. அன்னையினுடைய ஆற்றல் அப்பா புஸ்தகம் இருக்கு, விடாம படிங்க. அது வாழ்க்கை வாழ்வினைத்து எதையும் நான் பலமுறை உரையும் சொல்லுவேன். பகவான் வந்து வாழ்வினைத்தும் யோகம்னு சொன்னாரு. அந்த வாழ்வினைத்தும் யோகங்கிற இதை வந்து அவருடைய கடுமையான என்ன, ஒரு 7 வயசுக்கு இங்கிலாந்துல போய் படித்தவர் கடுமையான ஆங்கிலத்தில் எழுதுறாரு. அதை சிம்பிளிஃபை பண்ணி அப்பா நமக்கு புரிந்த இதை சொல்றாங்க. அது வாழ்க்கையினுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டுகளோட நமக்கு சொல்றாங்க. அதை பயன்படுத்தி நம்ம வேந்தலட்சுமி அவர்கள் அதுவும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் இங்க கட்டின வீடு சி டைப் வீடு, இது அன்னையை கொடுத்த வீடு ஏ டைப் வீடு. இப்பவும் என்னுடைய மனைவிக்கும் உடல் நலம் இல்லை, அப்பவும் அன்னையும் பகவானும் காப்பாற்றுவாங்க நம்பிக்கை. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மௌன தியானம் பண்ணுங்க.